안녕하세요 மிஸ் ஜேஸ். டுடே நம்ம வந்து விஓட ஸ்ட்ரிக்ட்லி மைண்ட் இன்னொரு பேர் ஸ்பேர்ட் ஹார்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் என்ன பார்த்துருப்போன்னா, நம்ம தேங் வந்து நீங்கள் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல அவன் அவங்கள எப்படியோ டார்ச்சர் பண்ணி சாப்பிட வச்சுட்டு ரூம் விட்டு வெளியே போகும்போது யாரோ அவனை அடிக்க வந்திருப்பாங்க. ஸோ அதோட அந்த மொமெண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். தேங் நடந்து அந்த டோரை விட்டு ஃபியூ ஸ்டெப்ஸ் தான் போயிருப்பான். யாரோ அவனை அடிக்க வர நீங்கள் பின்னாடி திரும்பி அங்கே ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க அதை. உடனே தயாங் ரொம்ப கான்ஷியஸாக அவனோட தோலாண்ட உறைவாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிட்ருப்பாங்கல்ல கிங்ஸ்லாம், அது வந்து வச்சிட்ருப்பான். அதை எடுத்து ஒரே சொருவு தான் கழுத்தில் அப்படியே கீழே விழுந்துடுறான். நீங்கள் சத்தம் கேட்டு போட்டுகிட்டே இருப்பீங்க நீங்கள் ட்ரெஸ்ஸை. அப்போ வெளியே என்ன சத்தம் அப்படின்னு நீங்கள் வெளியே வந்து பார்க்க ரத்த கலரையாக ஒருத்தர் இருக்கான். தேங் அப்படி அவனோட கையில் அந்த ஒரே வாழை வச்சுட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அவனை பார்த்து முறைச்சிட்டு அவன் கழுத்து கிட்ட தான் வந்து வெட்டியிருப்பான். அவன் சாகிற நிலமையில இப்போ துடிச்சிட்ருக்கான். ரத்தம் போயிட்டே இருக்க. சொல்லு, எந்த ராஜ்யத்துலேருந்து வந்திருக்க? எந்த ராஜ்யத்தோட ஒற்றைய நீ இப்போ சொல்கிறியா, இல்லை மருத்துவத்துக்கு ஒன்று அனுப்பாமல் இங்கே சாகடிக்கவா? அப்போ நீங்கள் வெளியே வந்து தயங்க பார்த்துட்டு அவனை பார்க்குறீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. உங்களுக்கு பிளட்டை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன தான் நீங்கள் ஒரு பெரிய குயினாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த பிளட்டை பார்க்கும்போது அப்பப்போ மயக்கம் வரும். நீங்கள் அந்த பிளட்டை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகிட்டு எதுவுமே உங்கள் மைண்டில் இல்லை. இப்போது நீங்கள் அப்படியே தேங்க பார்த்துட்டு கிங் கிங் எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் கிட்டே போய் அவனோட தொண்டைக்கு உங்களோட ட்ரெஸ்ஸை பாதி கிழிச்சு அப்படியே கட்ட போகிறீங்க. அப்போ தேங்க கையை பிடிச்சிட்டு ஃபைன், நீங்கள் இதில் தலையிடாதீங்க, ரூம்குள்ளே போங்க. கிங் அது போன்னு சொன்னவன் அப்படின்னு ஒரு மாதிரி கோல்டாக அவனோட ரூல்ஸை மீறி பேசும்போது உங்களுக்கு அவன் எவ்வளோ கோவமாக இருக்கான்னு தெரியுது. சரி சரி கிங் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சத உடனே அவனுக்கு செம்ம கோவம் இருக்கும் உங்கள் மேலே. இப்போ எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா, ட்ராமா க்ரியேட் பண்ணிகிட்ருக்கான்ற மாதிரி. அப்படியே அவனை பார்த்து சொல்லுடா, எந்த ராஜ்யத்துலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ன உடனே உங்கள் ராஜ்யத்து பேர் சொல்கிறான். அவனுக்கு இன்னும் கடுப்பாயிடுச்சு. யார், இவன் என்னோட அப்பாவா, அந்த அந்த கிங்கா? அப்போ அவனும் ஹெட்டை ஷேக் பண்ணுறான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கேருந்து ஒரு புறா அப்படியே கிளம்புது. அந்த சத்தத்தை கேட்டு அப்படியே வந்து அப்படி திரும்பி பார்க்குறான். பார்த்தா அந்த புறா கிளம்புது. விக்கு செம்மக்கும். பிகாஸ் இந்த ஒற்றைய மெசேஜ் அனுப்பிச்சிட்டான். அது அவனுக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. இங்கே என்ன நடக்குது முதற்கொண்டு எல்லாம் பார்த்து அவன் மெசேஜ் அனுப்பிச்சிட்டான்னு உடனே இதுக்கு மேலே நீ உயிரோடு இருந்து எதுவும் பண்ண போகிறதில்லன்னு அந்த கத்தியை இன்னும் டீப்பராக இறக்கிடுறான். கிங் கிங் சொல்கிறத கேளுங்க கிங், அது வந்து அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவன் செத்து போயிடுறான். அப்படியே அங்கே ஒரே ஒரு சொடக்கு தான். எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. என்னது இது, ராஜ்யத்தில் இவன் இந்த ஒற்றையை வந்திருக்கான், அது கூட தெரியாமல் எல்லாம் என்ன பிடுங்கிட்டுருக்கீங்க அப்படின்னு கிங் பயங்கரமாக கத்துறாரு. அப்போ மற்றவங்களும் அது சரியாது, வாயை மூடுங்க அப்படின்னு உடனே எல்லாம் குனிஞ்சிக்கிறாங்க. அசிங்கமாக இல்லை, வீரர்களாக இருக்கிறதுக்கு நீங்கள் தகுதி இல்லாதவங்க. ஒருத்தன் இங்கே வந்து எங்களோட உல்லாச அறையில் வந்து பார்த்துட்டு மெசேஜ் அனுப்புகிற வரைக்கும் நீங்கள் என்ன பிடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லாரையும் பார்த்து அவன் கத்துறான். அப்போ அவங்களும் தலை குனிஞ்சிட்ருக்காங்க. உங்கள் எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட் இருக்குது. இந்த ராஜ்யத்தை நான் மட்டும்தான் கட்டி ஆளணும்னு நினச்சேன், கட்டி ஆழ்ந்துட்டும் இருக்கேன். ஆனால் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்த நிமிஷமே இப்போ கிரவுண்டில் தான் அங்கே யாரெல்லாம் அதை கவனிக்கலையோ, ஈவன் சமையல்கார அம்மாவை முதற்கொண்டு தயாங் வெளியே அந்த உச்சி வெயிலில் உப்பு போட்டு அதில் முட்டி போட வச்சுருப்பான். இது வந்து ஒரு டார்ச்சர். எல்லோரும் இன்றைக்கி ஃபுல்லாக அப்படி தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ அங்கே வந்து அந்த சமையல்கார அம்மாவோட சின்ன பொண்ணு அப்படியே ஓடி வரா. அம்மா அது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அப்படி நிற்கிறா. நீங்கள் உள்ளே போனோடனே நீங்கள் உள்ளே போயிருப்பீங்கள்ல, அதை அப்படியே அழுதுட்ருக்கீங்க. இவர்
இவர் ராஜப்பா தானே, இவர் எப்படி இங்கே வந்தார், அப்பா அமுச்சு வச்சுருக்காரா, எதுக்கு என் அப்பாவுக்கு இங்கே தேவையில்லாத வேறு, இவரே எப்படியே ராஜ்யத்தை காப்பாற்றணுன்னு தான் நினைக்கிறாரு, அதெல்லாம் விட்டுட்டு ஏன் நம்ம அப்பா இப்படி பண்ணுறாரு, சே இதில் வேறு என்னையா விலையாக கொடுத்துருக்காரு, என்ன மாதிரி அப்பா இவர் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே 1000 கேள்வி இருக்குது. பிகாஸ் அங்கே வந்த ஒற்றனை உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நீங்கள் பதறி போய் உங்களோட ட்ரெஸ்ஸை கிழிச்சு அவருக்கு கழுத்தில் கட்ட போயிருப்பீங்க. பிகாஸ் உங்களுக்கு பயிற்சி கொடுத்தவரே அவர் தான். அவர் அப்படி பார்க்க உங்களால் சத்தியமாக முடியல. ஏன் அவர் இப்படி இருக்காரோ, எல்லாரையும் இப்படியே இழந்துட்டா, ராஜ்யத்தை என்ன தான் பண்ண போகிறாரோ அப்படின்னு ஒருமே சோகமாக இருப்பீங்க. சரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கார்டன் வரீங்க. கார்டன் வந்துட்டு அங்கேருந்து அந்த பயிற்சி கூடம் ரொம்பவே கிட்ட தான். அங்கே நிறைய பேர் கும்பலாக முட்டி போட்டிருக்க மாதிரி தெரியுது. நீங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, என்ன எல்லாம் முட்டி போட்டிருக்காங்க, என்ன நடக்குது அப்படின்னு நீங்களும் போகிறீங்க. போனால் நடுவில் அப்படியே ஒரு ஓலையால் செஞ்ச ஒரு அம்ப்ரெல்லா மாதிரி இருக்கும். அதை வச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். அவனுக்கு மட்டும் வெளியே வராத மாதிரி. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சுற்றி அப்படியே அழுதுட்டு அவங்களோட முட்டியெல்லாம் அப்படியே ஸ்வெட் ஆகுது. அவங்களோட முகம்லாம் ஸ்வெட் ஆகிட்டுருக்கு. ஈவன் பொண்ணுங்கன்னு கூட பார்க்காம வீரர்கள் பொண்ணுங்களும் இருப்பாங்கள்ல, அவங்கள முதற்கொண்டு முட்டி போட வச்சுருப்பாங்க. சமையல்கார அம்மாவோட பொண்ணு அங்கே வந்து, அம்மா ஏம்மா அப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தயங்க அப்படியே அந்த பொண்ணை பார்ப்பான். அந்த பொண்ணு தயங்க பார்த்துட்டு, அரசரே அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு அவளை தேங்க் ரெஸ்பெக்ட் கொடுப்பான். அப்போ நீங்கள் அதை பார்க்குறீங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் தேங் வந்து எவ்வளோ ப்ரைடான பர்சனுன்னு சொல்லிட்டு. பிகாஸ் நீங்கள் வந்து உங்கள் ராஜ்யத்தில் அப்படிலாம் இருந்திருக்க மாட்டீங்கல்ல. நீங்கள் குட்டி பசங்க அவங்க கூடலாம் ரொம்ப ஜோயலாக அப்படியே ரொம்பவே இன்டிமேட்டாக இருந்திருப்பீங்க. இன்டிமேட் இந்த சென்ஸ் நாட் தப்பாக எடுத்துக்காதீங்க. இன்டிமேட்னால் ரொம்ப ஃப்ரீயாக பேசியிருப்பீங்க, ஜோயலாக இருந்திருப்பீங்க. பட் இங்கே வந்து ஈவன் அந்த குட்டி குழந்தை கூட தேங்க் ரெஸ்பெக்ட் கொடுக்கறத பார்த்துட்டு அப்போ தேங்கோட ரெஸ்பெக்ட் லெவல் எவ்வளோ இருக்கும் அந்த கிங்டம்லன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ தான் புரிஞ்சுக்கிறீங்க. அப்படியே அந்த நீங்கள் அங்கே வந்தவங்க உங்களுக்கு அந்த குட்டி பாப்பா ரொம்ப க்யூட்டாக இருக்கா. அப்படியே குட்டியாக ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு அவளுக்கு ஒரு அரவுண்ட் 5 இயர்ஸ் இருக்கும். அந்த 5 இயர்ஸ் குழந்தைய தேங்க் அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குது. அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட்லாம் ஒரு மாதிரி ஆகிடுது. நீங்கள் இந்த குழந்தைய பார்த்த உடனே, ஹே ப்ரிட்டி உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அங்கே என்ன நடக்குது, சுற்றி அத்தனை பேர் முட்டி போட்டிருக்காங்க, உங்களுக்கு அதெல்லாம் தெரியல. குழந்தைய பார்த்தோன்னே உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுது. நீங்கள் அந்த குழந்தை அப்படி அந்த வெயிலில் முட்டி போட்டிருக்கிறத உங்களால் பார்க்கவே முடியல. நீங்கள் அங்கே வந்தோடனே உங்களோட பணிப்பெண்களோ பின்னாடி ராணி அங்கே போக அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே வந்தவங்க ராஜா அவங்கள பார்த்து நிறுத்துங்கன்னு சொன்னோடனே அப்படியே நின்றுடுறாங்க. நீங்கள் அப்படியே இந்த குழந்தைய, ஏய் என்ன உங்கள் பேர் என்ன, அது குயின் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை பார்க்குறா. அப்போ தேங்கோ கண்ணை ஒரு சிமிட்டுறான். அப்போ அவளும் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறா. என் பேர் மீனு. ஓ உங்கள் பேர் மீனுவா, என்னாச்சு, என்னத்துக்கு இப்படி வந்து முட்டி போட்டுட்ருக்கீங்க, அது குயின் அப்படின்னு உங்ககிட்டயும் முட்டி போட வரா. அப்போ நீங்கள் அவளை அப்படியே பிடிச்சி சோ ஐயோ அப்போல்லாம் பண்ணாத, என்கிட்ட நார்மலாகவே சரியா, இப்போல்லாம் பண்ணிகிட்ருக்காத அப்படின்னு நீங்கள் அவகிட்ட சொல்கிறீங்க. அவளும் அப்படி கிங்கை பார்க்குறா. எல்லாத்துக்குமே நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்துக்குமே அவளுக்கு கிங்கோட அப்ரூவல் வேணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. நீங்கள் அப்படியே தயங்க பார்க்குறீங்க. தயங்க உங்கள் மேலே இன்னும் கோவம். இது பத்தாததுக்குன்னு உங்கள் அப்பா வேறு எரியில நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி அந்த ஒற்றனை வேறு அமுச்சு விட்டு நீங்கள் வேறு அவன் மேலே கன்சர்ன் காமிக்கிற மாதிரி பண்ணது தயங்கு இன்னும் செம்ம கடுப்பாக இருக்கும் உங்கள் மேலே. உங்களை அப்படியே முறைச்சிட்ருக்கான். நீங்களும் அப்படியே கீழே குனிஞ்சிட்டு கண்டுபிடிச்சிட்ருப்பார். எப்படியோ அவர் இவரோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வச்சு எப்படியோ அவர் அது எங்கள் அப்பா அமுச்சதுதான் கண்டுபிடிச்சிருப்பார். அதனால தான் இவ்வளோ கோவம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவரை ஒரு மாதிரி பவுட் பண்ணி பார்க்குறீங்க. தேங்க் ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. எப்போவுமே நீங்கள் ஒரு மாதிரி பயந்து போய் இல்லை ஒரு மாதிரி கம்பீரமாக இது 2 சைட் தான் அவங்ககிட்ட காமிச்சிருக்கீங்க. இப்போ அப்படியே பவுட் பண்ணிட்டு பார்க்கும்போது அவனோட கோல்டான ஹார்ட்குள்ளே ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி இருக்குது. என்னடி
என்ன இப்போ அப்படி பார்த்துட்ருக்க? என் மனசே அப்படி ஃப்ளட்டர் ஆகுதுரி. எதுக்கு எதுக்கு இப்போ அந்த உதட அப்படி பிதுக்குற? இந்த கண்டினி ரூமில் இருந்து இந்த இழுத்து வச்சு அப்படியே அடிச்சிருப்ப அதில். இங்கே இருக்க குழந்தைங்கன்னா அவ்வளோ பிடிக்குமாடி உனக்கு? கூடி சீக்கிரம் நமக்குன்னு ஒரு பிரின்ஸஸோ வருவாங்க. ஆனால் உங்கள் அப்பங்கார இருக்கான் பாரு, ஷோ வாங்கி கட்டிக்க போகிறான் என்கிட்ட. நம்மளோட உல்லாசமாக இருக்கும்போது அதையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிருக்கான் பாரு. என்ன மாதிரி அப்பண்டி உன் அப்போ சி அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே அவ்வளோ கொஸ்டின்ஸ் போயிட்டுருக்கு. அப்போ கூட நீங்கள் அந்த குட்டி பாப்பா அப்படியே தூக்கி அப்படியே கொஞ்சிட்ருக்கீங்க. அதை பார்க்குறான் தயாங். குவெயின் அப்படின்னு கூப்பிட்றான். அப்போ நீங்களும் அவரை ஒரு மாதிரி பார்த்துட்டு சொல்லுங்க கிங் அப்படின்னு ஒரு மாதிரி உங்களுக்குன்னு இருக்கிற ஒரு ப்ரைடில் கேட்குறீங்க. அப்போ இங்கே பனிஷ்மெண்ட் போயிட்டுருக்கு குவெயின். எதுக்கு? அப்போது உங்களோட ராஜ்யத்து பேரை சொல்லி அங்கே இருக்கிற ஒரு கேப் மாதிரி அரசர்தான் இருக்கான். அவன் ஒற்றை அனுப்பிச்சு அதை இவங்க எல்லோரும் பார்க்கல. அதனால் பனிஷ்மெண்ட். ஓ அப்படியா? கேக் அப்புறம் ஏன் சமையல்கார அம்மாக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா கிங் அப்படின்னு ஒரு மாதிரி ப்ரைடாக அந்த குழந்தையோட ஒரு பக்கம் பிடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஜான்சி ராணி மாதிரி திரும்பி கேட்குறீங்க. தயாங்க்கு என்ன தான் இருந்தாலும் நீங்கள் அந்த கிளான்ஸ், அந்த ப்ரைடோட ஒரு விமன் பவரோட நீங்கள் அவரை பார்த்து கேட்குற கேள்வி ஒரு மாதிரி மிஸ்மரைசிங்காக இருக்குது அவனுக்கு. பா என்ன மாதிரி கிளான்ஸ்லேயும் வந்து கட்டல் சண்டையை போடுறதோட கூட வால் சண்டை போடணும்னு தோணுதுரி அப்படின்னு அவன் அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறான். ஒரு மாதிரி லைட்டான ஸ்மைல். இதை பார்த்த எல்லாரும் அவங்களுக்கு ஒரு மாதிரி என்ன ராணியை பார்த்து சிரிக்கிறாரு, கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது கூட சிரித்து பார்த்ததே இல்லையே, ஆமாம் என்னன்னு தெரில அப்படின்னு அவங்க எல்லோரும் லைட்டாக குசுன்னு பேசுகிறாங்க. அப்போ தயாங் அந்த கேட்டது லைட்டாக திரும்பியும் ஒரு மாதிரி முறைக்கிறான். ஐயோ பார்க்குறாரு, கம்முன்னு நீ வேற அப்படின்னு அவங்களும் கம்மன் ஆகிடுறாங்க. தயாங் அப்படியே பார்த்துட்டு யாராக இருந்தாலும் பனிஷ்மெண்ட் இருக்கும் ராணி, உங்களுக்கு கூட கொடுக்கலாம் பனிஷ்மெண்ட்டை என்னை மயக்கினதுக்காக அப்படின்னு அவங்கக்கிட்ட வரான். அப்போ நீங்கள் என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறீங்க? எதுவும் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா ராஜா, வேண்டாம் பனிஷ்மெண்ட். அடுத்த வாட்டிலேருந்து இவங்க வேற இருப்பாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். குவெயின் ரெஸ்பெக்ட் மை ஆர்டர் குவெயின், இங்கே போகலாம். அப்புறம் இந்த குட்டி பாப்பா இங்கே பாருங்கள் கிங், பி இன் யுவர் லிமிட்ஸ். இந்த குழந்தையெல்லாம் பனிஷ்மெண்ட் பண்ணதுக்காக அப்போ தேங்க ஒரு வயசு ஸ்மிர்க் பண்ணிவிட்டு நான் அப்படி சொல்லவே இல்லை குவெயின், இங்கே போகலாம் அப்படின்னு உங்களை பார்த்து ஒரு மாதிரி அவங்க ரூமில் இருந்த அவ்வளோ ஹார்ட்னஸ் எதுவும் இல்லை, ஒரு மாதிரி சட்டலாக பேசிகிட்ருக்கான். உங்களுக்கு இவனை புரிஞ்சிக்கவே முடியலையேடா. என்னடா அவன் ரூமில் பார்த்தா முரட்டுத்தனமாக நடந்துக்கிறான், வெளியே வந்தால் புரியுது கிங்டம் ரூல்ஸ் எல்லாம் இருந்தாலும் இப்போ எனக்கு ஒரு மாதிரி அதையும் தாண்டி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் அந்த குழந்தைக்கிட்ட ஒரு மிட்டாய் தரீங்க, கொடுத்துட்டு சாப்பிட்டு. அந்த பாப்பா மிட்டாய் பார்த்த உடனே என்ன தான் 5 வயசு குழந்தை தானே, என்ன தான் இருந்தாலும் மிட்டாய் பார்த்ததோட மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்குறா. அப்போது நீங்கள் உனக்கு சாக்லேட் கொடுத்துருக்கேன், அப்போ நீங்கள் எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு நீங்கள் அந்த பாப்பாவை பார்க்குறீங்க. அந்த பாப்பா என்கிட்ட எதுவுமே இல்லையே குவெயின் அப்படின்னு நீங்களே சொல்லிடுவீங்களா? ஐ வாண்ட் கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்களோட சீக்ஸை பேட் பண்ணுறீங்க. அப்போ அவளும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் இறக்கி விடுறீங்க. அவளும் அங்கே இருந்து அவங்க அம்மாவை ஒரு மாதிரி பார்க்குறா. அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் வருது. என்னதான் உப்பு இல்லைன்னாலும் ஒரு நம்மளோட பொண்ணை ஒரு மாதிரி நார்மலாக ட்ரீட் பண்ணுறாங்களே அப்படின்னும் போது ஒரு மாதிரி சந்தோஷம் வருது. அவளும் அந்த மிட்டாய் வாங்கிட்டு மிட்டாய் கிடச்சிருச்சுன்னு ஓடி போயிடுறா. அப்படி தயாங் பார்க்குறா, என்ன பொண்ணுடி நீ,
ஆனால் அந்த பாப்பாவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமான்னு இருக்கேன். என்னோடய இடத்துல போய் கிஸ் பண்ணிட்டாளே, அது என்னோடய இடம், எப்படி அவள் கிஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு போய் பார்த்துட்ருக்கேன். அந்த குழந்தைகிட்ட போய் பொசசிவ் ஆகிட்டு இருக்காரு. பார்த்துக்கோங்க உங்கள் மேலே எவ்வளோ லவ்னஸாக இருக்குது. சரி போயிடலாம் ஸ்டோரிக்குள்ளே. அப்போ நீங்களும் எல்லாரையும் பார்த்து, இதுக்கு மேலே யாராக இருந்தாலும் எந்த ராஜ்யத்துலேருந்து வந்திருந்தாலும், ஏன் என்னோடய முன்னாள் ராஜ்யத்துலேருந்து வந்திருந்தாலும் அவங்கள பனிஷ் பண்ண தயங்காதீங்க. தென் நீங்கள் அவேராக இருக்கணும். அவேராக இல்லைன்னா இப்போது உங்களுக்கு கிடைக்கிற பனிஷ்மெண்ட் தான். தென் கிங் இதுக்கு அவங்க மட்டும் காரணம் இல்லை. நம்மளும் வெளியே வந்த ராஜ்யத்தை பார்க்கல, அதனால தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அங்கோ அது புரியுது உங்களை பார்த்து. சரி கோயின். தென் உங்ககிட்ட சரி கோயின் அப்படின்னு பொறுமையாக சொல்லிவிட்டு அங்கே திரும்பி அப்படியே அவனுக்கு கோல்டாக ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. கேட்டுச்சுல, குயின் சொன்னது கேட்டுச்சுல. அப்போ அவங்க எல்லோரும் முட்டி போட்டதுலேருந்து, முட்டி 2 கால்லையும் தானே போட்டிருப்பாங்க, ஒரு கால் எடுத்து அவங்க ஃபார்வர்டில் வச்சு அவங்களோட ஒரு கையை அவங்களுக்கு செஸ்ட்டில் க்ளோஸ் பண்ண மாதிரி நின்றுட்டு, ஐ மீன் உக்காந்துட்டே எஸ் கிங் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சொல்கிறாங்க கோரஸா. இப்போ எல்லோரும் இங்கேருந்து டிஸ்மிஸ் ஆகலாம். உங்கள் வேலையை கரெக்டாக பாருங்கள். எதுவாக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் காசுக்கு இங்கே இருக்கிறவங்க யாராச்சும் நாணயங்களுக்கு அடிப்படைகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கே தெரியும் கான்சிக்வன்சஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்து நடந்துக்கோங்க. சரியா? அப்போ அங்கே இருக்கிறவங்களும் சரி கிங் அப்படின்னு கத்துறாங்க. தட்ஸ் இப்போ போங்க, பயிற்சி சாலையத்துக்கு போய் பயிற்சி பண்ணுங்கள். சமையல்காரங்க சமையல் பண்ணுங்கள், காவலாளிகள் காவல்காரங்க. உங்களோட வேலைனோ அதை கரெக்டாக பார்த்தீங்களா, இது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போது உங்கள் சைட் திரும்புகிறான். கிங், உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் கிங். அது அந்த ஒற்றன் எனக்கு தெரியும் கோயின், அது உங்கள் ராஜ்யத்தோட ஒற்றன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட உங்கள் அப்பனுக்கு வேறு வேலை மாதிரியே இல்லையாடி, சும்மா நான் கூட படுக்கிறத கூட பார்த்து அவனுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 சொடக்கு தான் ஒருத்தர் ஒரு பெட்டி எடுத்துகிட்டு தராரு. அதை அப்படியே திறந்து உங்ககிட்ட காமிக்கிறான். அந்த புறா மேலே ஒரு அம்பு பாஞ்சு அப்படியே இறந்து போயிருக்கு. நீங்கள் அந்த புறாவை அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. என்ன இந்த இத்தனோண்டு உயிரினத்துக்கு கூட பதற? உயிரோட மதிப்பு எனக்கு தெரியும் கிங், அதனால தான். அப்போ அங்கே இருக்கிற அந்த புறா காலில் கட்டியிருப்பாங்கள்ல, அந்த மெசேஜ் அனுப்புறதுக்கு அந்த பேப்பரை எடுத்து அப்படியே படிக்கிறான். ராணி அவர் கூட உல்லாசமாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே வேறு எந்த நெருக்கமும் இல்லை. தென் இங்கே இருக்க மேப்பையும் நான் எடுத்துட்டேன். கூடியே சீக்கிரம் நான் அந்த ராஜ்யத்துக்கு வந்துடுவேன். என்ன மயிர் இன்ஃபர்மேஷன் இதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை கிழிச்சி தூக்கி போடுறான். அசிங்கமாக இல்லையாடி உன் அப்பனுக்கு? ஒருவேளை எனக்கு டவுட்டாக கூட இருக்குது, ஒருவேளை நீ கூட அதை சொல்லி தான் வந்திருப்பியோன்னு. கிங் அப்படின்னு நீங்கள் அவர் அப்படியே ஃப்ளட்டர் ஆகி பார்க்குறீங்க. இந்த மாதிரி வார்த்தையை நீங்கள் அவர்கிட்ட எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. வாட் கிங், என்ன பேசுகிறீங்க நீங்கள்? ஆமாம் கோயின், சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் இருப்பீங்களோ, என்ன இவனுக்கு ஒருவேளை தெரிஞ்சிடுச்சோ அப்படின்னு நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அது கிங் அப்படின்னு சொல்லும் போதே ஓகேடா, நம்ம இதோட ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் அந்த மொமெண்ட்டை. நெக்ஸ்ட் பாட்டுக்கு அவளாக எதிர்பார்த்துட்டு இருங்க. இன்னும் இது ஒரு 2 பார்ட்ஸில் முடிஞ்சிடும். ஓகேடா, எனக்கு டைம் கிடைக்கும்போது அப்பப்போ ரெக்கார்ட் பண்ணி போட்டுகிட்டே இருக்கேன். ஓகே, பாய் பாய்.